தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கலைவாணர் அரங்கம் அருகே நடைபெறும் நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, முதுபெரும் அரசியல் கட்சியினுடைய தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மாமனிதருக்கு மக்கள் விழா என்ற ஒரு தலைப்பில் இன்றைய தினம் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நல்லக்கண்ணு அவர்களை போற்றி புகழக்கூடிய வகையில அவருக்கு தமிழக அரசினுடைய தகைசால் விருது என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையில அவர் பிறந்து வாழ்ந்த அந்த கிராமத்தில், திருவெண்ணநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில அவர் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆற்றிய சிறப்பை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நூற்றாண்டை நினைவு கூறக்கூடிய வகையிலும் அந்த நூற்றாண்டு விழாவில் மாமனிதருக்கு மக்கள் விழா என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அவருக்கு இந்த நூற்றாண்டு நிறைவிழாவுக்கான ஒரு வாழ்த்தையும் பாராட்டையும் அவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலான சிறப்பு உரையையும் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்ற இருக்கிறார். எனவே அவர் சுதந்திரத்திற்காக போராடுவது மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பல்வேறு அரும்பணிகளை ஆற்றியவராக பார்க்கப்படுகின்றார். எனவே அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது, அதில் கலந்து கொள்வது சிறப்பு வாய்ந்தது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருப்பதும் அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா. வாழ்க என்று அரங்கத்தில் உள்ளவர்கள் கோஷம் எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் வாழ்க, ஐயா அவர்கள் வாழ்க, வாழ்க பல்லாண்டு.